ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். வைகாசி விசாகத்தை பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் மயிலை டெம்பிள் சேனல் வாயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். மாசி மகம், பங்குனி உத்திரம், ஆடி கிருத்திகை வரிசையில் வைகாசி விசாகம் தெய்வ வழிபாட்டிற்குரிய முக்கிய நாளாக, குறிப்பாக முருகப்பெருமானை வழிபட சிறந்த தினமாகவும் போற்றப்படுகின்றது. முருகனுக்குரிய நட்சத்திரங்களாக கிருத்திகை, பூசம் மற்றும் விசாக நட்சத்திரங்களோடு பௌர்ணமியும் சேர்ந்தே வரும் நாள் முருகனுக்கு உகந்த நாளாக கூறப்படுகின்றது. அதாவது கார்த்திகை மாதம் வரும் பௌர்ணமி திருக்கார்த்திகை, அதே போல தை மாதம் வரும் பௌர்ணமி தைப்பூசம், வைகாசி மாதம் வரும் பௌர்ணமி வைகாசி விசாகம் என்று சொல்லப்படுகின்றது. இதில் வைகாசி விசாகம் முருக பெருமான் பிறந்த நாளாக கருதப்படுகின்றது. 27 நட்சத்திரங்களில் 16வது நட்சத்திரம் விசாகம். இந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதி குரு பகவான். எனவே விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு முருகனின் அருளோடு குரு பகவானின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும். வைகாசி விசாகத்தன்று வேலனை வழிபட்டால் வெற்றிகள் வந்து சேரும். சிவபெருமான் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 அக்னி ரூபங்கள் வெளிப்பட்டதன் முருகப்பெருமான் இந்த நிகழ்வு நடந்தது. வைகாசி விசாகத்தன்று புராணங்கள் காட்டுகின்றது. முருகப்பெருமானின் நவ கிரகத்தில் செவ்வாய் அதிபதி. தைரியம், வீடு, மனை, உறவு, செல்வம் போன்ற பல விஷயங்களுக்கு அதிபதியாக முருகப்பெருமான். வைகாசி விசாகம் வெப்பம் அதிகமாக இருக்கும் கோடை காலத்தில் வருவதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து உஷ்ணம் தணிக்கும் விழா நடைபெறுகிறது. திருச்செந்தூர் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் 6 மீன் பொம்மைகளை விடுவார்கள். ஒரு சமயம் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு பால் கொடுக்கும் பொழுது முருகப்பெருமான் மேலிருந்து ஒரு சொட்டு பால் திருச்செந்தூர் கடலில் விழுந்தன. அந்த பாலை குடிக்க சாப விமோச்சனம் பெற்ற பராசர முனிவர் குமாரர்களாக நினைவுபடுத்தும் 6 மீன் பொம்மைகளை முருகன் சாப விமோச்சனம் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. அதே நாளில் முருகனுக்கு சிறுபருப்பு பாயாசம், அப்பம், நீர்மோர் முதலியனவை நெய்வேதனமாக படைக்கப்படுகின்றது. அதே போல் விசாகத்தன்று திருமழுப்பாடி என்றும் ஊரில் மழு ஏந்திய ஆயுதத்தை சிவபெருமான் பெற்று திருநடனம் ஆடிய நாள். அம்மனிடம் முருகன் சக்தி பெற்ற நாள். மகாபாரதத்தில் வில்வித்தையில் அர்ஜுனன் சிவபெருமானிடம் இருந்து பசுபத அஸ்திரத்தை ஆயுதமாக பெற்ற நாள். 12 ஆழ்வார்களும் முக்கியமான நம்மாழ்வார் பிறந்த நாள். ராமலிங்க அடிகளார் சத்தியஞான சபை வடலூரில் நிறுவிய நாள். வைகாசி விசாகத்தன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் காலையில் நீராடி தங்கள் உடல்நிலைக்கேற்ப உபவாசம் இருந்து முருகனுக்கு உரிய 6 எழுத்து மந்திரத்தை ஓம் சரவணபவ, ஓம் முருகா என்ற மந்திரத்தில் ஒரு மந்திரமாவது நாள் முழுவதும் கூற வேண்டும். அந்த நாளில் திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், சண்முக கவசம், கந்தர் அனுதி, கந்தர் கலிவெண்பா ஒரு பாடலையேனும் காலையில் மாலையிலும் பாராயணம் செய்யலாம். முருகப்பெருமான் வீற்றிருக்கும் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம். வைகாசி விசாகத்தன்று விரதம் இருப்பவர்கள் உத்திர தோஷம் நீங்கி பெறுவார்கள் என்பது ஐதீகம். அதோடு குழந்தை பேறு, செல்வம், திருமண யோகம் அனைத்தும் வந்து சேரும். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விழாக்கள் இருந்த போதிலும் வைகாசி விசாகம் என்பது வளர்ச்சியை தரக்கூடிய தினமாகும். நாமும் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபடலாம். எல்லாம் வளமும் நலமும் பெறலாம். நன்றி நேயர்களே, வணக்கம்.